தன்னம்பிக்கை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட். ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து என்னன்னா, தன்னம்பிக்கை. என்னால ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு நம்புறது தான் தன்னம்பிக்கை. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எனக்கு தன்னம்பிக்கை உள்ளது. எனக்கு தன்னம்பிக்கை உள்ளது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, ஐ ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஐ ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். செகண்ட் வேர்ட் வந்து சுயமரியாதை. செல்ஃப் ரெஸ்பெக்ட். சுயமரியாதை. செல்ஃப் ரெஸ்பெக்ட். சுயமரியாதை மிகவும் முக்கியம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். தேர்ட் வேர்ட் வந்து சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடு. ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடோட இருக்கிறது தான் சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறதோட மீனிங். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல். அவருக்கு சுய கட்டுப்பாடு உள்ளது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், he has self control. he has self control. நகைச்சுவை உணர்வு. ஹியூமர். நகைச்சுவை உணர்வு. ஹியூமர். அவருக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளது. அவருக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், he has a good sense of humor. he has a good sense of humor. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பொறுமையின்மை. பொறுமையின்மை. இதை வந்து impatience அப்படின்னு சொல்லலாம். impatience. அவரின் பொறுமையின்மை பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொன்னான்னா, his impatience cause problems. his impatience cause problems. சிக்ஸ்த் ஒன் வந்து பாதுகாப்பின்மை. அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வந்து பயமாக இருக்குது, பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்குது. இதை தான் வந்து பாதுகாப்பின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்செக்யூரிட்டி. இன்செக்யூரிட்டி. சில நேரங்களில் அவள் பாதுகாப்பின்மையை உணர்கிறாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, she feels insecurity sometimes. she feels insecurity sometimes. செவன்த் ஒன் வந்து ஊக்கம். தூண்டுதல். அதாவது, இந்த செயலை செய்கிறதுக்கு எனக்கு இவர் ஒரு தூண்டுகோலாக இருந்தார், இவரை பார்த்து தான் நான் இதை பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன். அவளின் கதை ஒரு ஊக்கமாக உள்ளது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, her story is an inspiration. her story is an inspiration. எய்த் ஒன் வந்து முதிர்ச்சி. முதிர்ச்சி. இதை மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. அவர் முதிர்ச்சியை காட்டுகிறார். அவர் முதிர்ச்சியை காட்டுகிறார். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, he shows maturity. he shows maturity. நைன்த் ஒன் வந்து பொறுப்பு. எனக்கு வந்து இந்த பொறுப்பெல்லாம் இருக்குது, நான் வந்து என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லுவேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி. இது என் பொறுப்பு. இது என் பொறுப்பு. திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. டென்த் ஒன் வந்து பொறுமை. பேஷன்ஸ். பொறுமை. பேஷன்ஸ். வாழ்க்கையில் பொறுமை மிகவும் முக்கியம். Patience is important in life.
patience is important in life.